படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா படம் போது சிவா சூர்யா தாண்டி நான் வந்து ஜென்யூனாக பேசுகிறேன். சிவாவை சூர்யாவை தாண்டி விட்டுருங்க. அவங்க 2 பேர்த்துக்காக நான் போய் பார்க்கலாம். ஒரு கதை தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் ஒரு 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் 3D உங்களுக்கு வந்து 2.0 அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தமிழ் சினிமாவும் வந்து 3D எஃபெக்டில் வரல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் முதல்ல வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா சொல்கிறேன், கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷுவலும் நமக்கு ஃபீல் ஆகும், அந்த உணர முடியுது. அந்த சீன் என்ன இந்த அளவுக்கு நம்ம பிரம்மாண்டமாக கொண்டு வந்துருக்கோம். 2.0 வந்து அது வேற. இதை வந்து ஃபுல்லாகவே நெருப்பு பறக்கிறது, ஐஸு, அந்த ஒரு வைப்பு கொண்டு வந்து படத்தில் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக 3D கொண்டான படம் இது. 2Dயில் தயவு செஞ்சு படம் பார்க்க வேண்டாம், 3Dயில் படம் பாருங்க, அல்டிமேட்டாக படம் இருக்குது. இன்னொன்று, அந்த படம் இந்த படம் கம்பேர் பண்ண வேண்டாம். தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் சிவாவோட யோசனையில் வந்திருக்கு. ஒரு 5 ஐலாண்டை காமிச்சிருக்காரு. மற்ற படத்தெல்லாம் காமிச்சா இங்கே தமிழ் நடிகர் தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு வந்து சூர்யா அண்ணாவோட ஆக்டிங் இருக்குது. வேறு யாராலையும் பண்ண முடியாது. இந்த ஒரு எஃபர்ட் போட்டு இந்த ஒரு ஃபிலிமுக்காக எவ்வளோ உழைக்கிறது. இந்த ஏஜ்லேயுமே ஒரு ஒரு கதைக்கு உண்டான பில்டப், தேவையான பில்டப். ஒரு ஐலாண்டு, இந்த ஐலாண்டில் ஒரு பெரிய ஐலாண்டு, 5 ஐலாண்டு, 5ல் முக்கியமான ஒன்று தான் சூர்யாவோடது. அதை வந்து எதிரிங்க கைப்பற்ற வராங்க. அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க கதையை. நல்லா தெளிவாக புரியுது கதை. ஸோ சில பேர் நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறாங்க. நெகட்டிவ் நிறையா வந்துட்டு இருக்கு, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அவனுக்குலாம் ஒன்று தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிமாக பார்த்து 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 நாசமாயிட்டானுங்க. தமிழ் சினிமா கமர்ஷியலுக்குன்னு அடிமையாக கிடக்குது. கமர்ஷியலை விட்டு வெளியே வரணும். பாகுபலியெல்லாம் நீங்கள் யார் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு பண்ணிச்சு? அதோட இது சூப்பராக எனக்கு பண்ணிச்சு. பாகுபலியெல்லாம் வந்து நான் இந்த படத்தோட கம்பேர் பண்ணால் ஒத்திதான் வைப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அப்புறம் வந்து கேஜிஎஃப் கொண்டாடணும். அதில் ஒரே இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம கொண்டாடணும். இது வந்து எந்த விஷயமும் ஓவராக பண்ணாமல் லோவாக பண்ணாமல் அதுக்கு என்ன தேவையோ, ஃபேன்ஸுக்கு தேவையானது எப்படி இருக்கும், ஒரு ஜென்யூன் ஆடியன்ஸுக்கு எப்படி தேவையோ அதை கொண்டாந்து தமிழ் சினிமா வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதை வசதி பேசுகிறோம். அதான் நம்ம ஆட்களே வந்து தமிழ் சினிமா வந்து நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் வந்து மெயின் ரீசன் ஒன்று சூர்யா படம் பண்ணிட்டாரு. சூர்யா அந்த படம் பண்ணிட்டாரு. அந்த வெறுப்பு தாங்க முடியல. அந்த வயிற்று எரிச்சல், வேற எரிச்சல் எல்லாம் இருக்குது. அந்த எரிச்சல் எல்லாம் தாங்க முடியாம ஒரு வாரமா இல்ல படம் வந்து ஒவ்வொருத்தர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பொழுதுனைக்கும் போடுறான். ஆமா, சூர்யா பண்ணிட்டாரு இந்த படம். அப்படிதான் பேசுறீங்க. அவனுங்க பிரச்சனையே என்ன தெரியுமா, அந்த தற்கொலைங்களுக்கு சூர்யா பண்ணிட்டாரு. அது எப்படி? அது மெயினா வந்து ஜாதி தற்கொலை நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சூர்யா பண்ணனாலதான் நிறைய பேர் இருக்கிறானுங்க. இதே வேற ஆக்டர் பண்ணியிருந்தா இந்த கதையை கொண்டாடி இருப்பானுங்க. வேற இண்டஸ்ட்ரி தெலுங்கு கன்னடெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா ஆஹா ஓன்றானுங்க. இங்க இருந்து ஒரு பிலிம் இந்த மாதிரி போயிருக்கு. அதனாலதான் ப்ரோ தமிழ் சினிமா எப்படி இருக்கு, எல்லாம் வயிறு எரியுது. அதனாலதான் ப்ரோ இந்த தமிழ் சினிமா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒற்றுமை இல்லை. அடுத்த பிலிமை வந்து அடுத்த வீட்டு கொண்டாடிய தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஆளுங்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட தமிழ் சினிமாலேருந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் 10 லாங்குவேஜ். நான் காலையிலேருந்து நிறையா ரிவ்யூ பார்த்துட்டேன். எல்லாமே நார்த் இந்தியா ரிவ்யூ தான் பார்த்தேன், தெலுங்குல பார்த்தேன். ஒருத்தர் கூட இந்த மாதிரி ரிவ்யூ யாருமே சொல்லணும். அங்கெல்லாம் படம் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு மட்டும் 40 ஷோ ஃபில்லப். அதாவது கேரளாவில் ஒரு திருவனந்தபுரம்ன்ற ஷோ மட்டும் 40க்கு மேலே இடத்துல ஷோ ஃபில்லப் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு அகைன் ஃபில்லப் ஆகிட்டே இருக்கு. ஆனால் இங்கே வந்து குறை சொல்றதுக்காகவே ஒரு கூட்டம் வருது. அந்த ஒரு ஷோ பார்த்துட்டு குறை சொல்லிட்டு போகணும். ஓகே, அதுக்காகவே வராங்க. ஆனஸ்டா சொல்லுங்க, படத்துல என்ன வந்து மைனஸ், என்ன டிராபேக்? ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொல்லணும், எனக்கு தேட்டர், நான் பார்த்த தேட்டர் தான் மைனஸ். கரெக்டான தேட்டர்ல போய் படம் பாருங்க, 4K ஸ்கிரீனிங்கோட 7.1 ஸ்பீக்கரோட படம் பாருங்க. எந்த தொந்தரவுகளும் இல்லாம, அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, கமர்ஷியல் படங்கிறது மறந்து ஒரு கண்டென்ட் ஃபிலிமுக்கு உள்ள போறோம், அது நமக்கு ஒரு உலகத்தை காட்ட போகுது அப்படின்னு நினைச்சு உள்ள போனீங்கன்னா படம் உங்களுக்கு தரமான எக்ஸ்பீரியன்ஸ்.